வணக்கம். நான் உங்கள் சிவசத்யா. இன்னைக்கு என்னோட பர்த்டேங்க. எல்லாரும் விஷ் பண்றீங்களா? தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ எனக்கான வீடியோ இல்லை, நமக்கான வீடியோ. அதாவது உங்களுக்கான வீடியோ, எல்லா விமன்ஸுக்கான வீடியோ. நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிஸியாக ஓடிக்கிட்டே இருப்போம். அதாவது குழந்தைங்க, ஹஸ்பண்டு, தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரே ஒரு கொஷின், நாம நமக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதுவரையில் நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். நானும் அப்படிதாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்படியே தான் ஒரு ரொட்டீனுக்குள்ள காலையில் எழுந்திரிச்சா சமையல், தென் குழந்தைங்களை அனுப்புறது, ஹஸ்பண்ட் அனுப்புறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை, அதுக்கப்புறம் சீரியல் பார்க்கறது, தென் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசுறது, அகைன் பசங்க வந்துடுவாங்க சாயந்தரம், அகைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்கள கிளாஸில் விடுறது, சமையல் இப்படியே போகும். இதே தான் என்னோட ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். ஒரு சில நாள் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் சும்மா தானே இருந்தேன், என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வரும் பாருங்க கோவம். காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் அவள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான்னு. அந்த கோவத்தை வெளியும் காட்ட முடியாது, காட்டாமையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் என்னோட லைஃப்பும் போயிட்டு இருந்துச்சு. என்னோட லைஃப்பில் ஒரு சின்ன விஷயம் வந்து நடந்துச்சு. அதாவது நீ லைஃப்பில் என்ன பண்ண அப்படின்னு கேட்க வைக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் அதுக்கு என்னோட லைஃப்பை பற்றின ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுக்கு வந்து 18 வயசு ஆகுது, சைக்காலஜி படிக்கிறாங்க. பையன் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான், 6 வயசு ஆகுது. அவனோட பர்த் பார்த்தீங்கன்னா பெரிய எனக்கு ஒரு இதை கொடுத்துச்சு. ஏன்னா கன்சீவாக இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்க வேண்டியது இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபைப்ராய்டு இருந்துச்சு, அதனால வந்து ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டாகவே தான் இருந்தேன். அவன் ஒரு பெயின் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் வந்து 1.2 கேஜி தான் அவனோட பர்த் வெயிட்டுங்க பிறந்தப்ப. நான் அவனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா 950 கிராம் தான் அவன். வீட்டில் வந்து அவனை வச்சுட்டு இப்படி பார்க்கும்போது எனக்கு தோணும், நம்ம இந்த பையனை எப்படி வளர்த்த போகிறோம், எப்படி உடம்பு தேத்த போகிறோம், காப்பாற்றிடுமா அப்படின்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் நான். அவன் அந்த இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு என்னை வந்து மாற்றி வச்சிருக்கு. அவனை எப்படியாவது வெயிட் போட வைக்கணும் அப்படின்னு பார்த்தப்ப தான் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமி வந்து சொல்லுவாங்க, நேந்திரம்ல வந்து கூழ் காய்ச்சி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறும் அப்படின்னு. சரி, அந்த டைம் கோவிடு, நான் ஊருக்கு போனேன். நேந்திரம் பொடி பண்ணி அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அவங்க வாங்கிட்டு சொன்னாங்க, அக்கா நீங்கள் ஏன் இதை பிஸ்னஸாக பண்ணக்கூடாது? அந்த ஒரு வேர்டு தாங்க இன்னைக்கு என்னோட லைஃப்பில் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணேன். நானும் வந்து பர்ஃபெக்ட்லாம் இல்லைங்க. எனக்கும் வந்து செய்யும்போது பயங்கர டவுட்டு, பயம் எல்லாமே கலந்துருக்கும். நம்மளால் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியாது. ஒரு சில சோம்பேறித்தனமாக இருக்கும். பட் எல்லாருமே வந்து நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்தனால வேர்ட் ஆஃப் மவுத்தில் நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து நான் செய்யவே இல்லை. அப்போ இன்னொரு திருப்புமுனை என் லைஃப்பில் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க இங்கே சென்னையில். அவர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருந்தார். அவருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறக்காக அவர் கம்பெனியில் வந்து அட்மின் மேனேஜராக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் உள்ளே போனதுக்கப்புறம் போய் இப்போ 1 இயர் ஆகுது. லாஸ்ட்டு ஏப்ரலில் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் அங்கே இருக்கிற பொண்ணுங்களை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் நீ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தப்பன்னு கோவம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே வேலையை செய்கிறேன். குழந்தைங்களை அனுப்புகிறேன். அப்போ ஒரு குழந்தை, இப்போ 2 குழந்தைய நான் ரெடி பண்ணி அனுப்ப முடியுது என்னால். தென் ஒர்க்குக்கு போகிறேன். இந்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிறோம். சாயந்தரம் வந்து பசங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லாமே செய்கிறோம். அப்போ நம்மளால முடியும் இல்லையா அப்படின்னு தோண ஆரம்பிச்சுதுங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்னை வந்து கம்ப்ளீட்டாக என்னை இதை வந்து சேஞ்ச் பண்ண வச்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஒரு ஸ்பார்க் அங்கே போனதுக்கப்புறம், நாம ஏன் நம்ம பிஸ்னஸை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. அப்படிதாங்க இப்போ வந்து ஊங்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்னோட கஸ்டமரு, தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீ எப்படிப்பா அந்த மாதிரி வேலைக்கும் போயிட்டு பிஸ்னஸையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியுது உன் லைஃப்பை அப்படின்னு கேட்பாங்க. பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பயங்கர பர்ஃபெக்ட்லாம் இல்லை.
என்னலேயே சில நாள் பார்த்தீங்கன்னா சூப்பராக போகும் டைம், நம்ம என்ன பிளான் பண்ணமோ அந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி நடக்கும். சில நாள் எல்லாம் சொதப்பலாதான் போய் முடியும். பசங்களுக்கு கரெக்டான டைமுக்கு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியாது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரியும் நடக்கும். இதுக்கெல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் பிளானு, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது போதுங்க, கரெக்டாக நம்ம கொண்டு வந்துடலாம். பேலன்ஸ் லைஃப் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி டைமும் வந்து நமக்கு வந்து இருக்காது. நாமளா அந்த பேலன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கணுங்க. அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஊங்க வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த ரீஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குள்ளேயும் அகைன் அந்த பயம், டவுட்டு எல்லாம் வருது. எனக்கு டைம் இருக்குமா, ஃப்ரீ, அதெல்லாம் இல்லைங்க. நமக்கு டைம் அப்படிங்கிற ஒன்று வந்து நமக்கு கிடைக்காது. நாம தான் அந்த டைமை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம் தான் பண்ணிக்கணும். பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே மாறுபட்டு தான் போகும். ஸோ பர்ஃபெக்ட்டுங்கிற ஒன்றும் வந்து கிடையாது. ஸோ நமக்கான டைமை நம்ம உருவாக்கிட்டு நாம் வந்து என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணுவோம். இதுதான் என்னோட பர்த்டேயோட விஷயம். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்பு இவ்வளோ தூரம் மாறி இருக்கு. அந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. அது உங்கள் வாழ்க்கையை ஒரு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். அது என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் இந்த வருஷம் நீங்கள் எனக்கு கொடுக்குற பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.